வாழ்வில் வெற்றியடைய சாகசங்களைக் காட்டிலும் சாமர்த்தியம் பேருதவி செய்கின்றன. புத்தியுள்ளவன் பிழைத்துக் கொள்வான் என்று கூறப்படுவதுண்டு. பிழைப்பதற்கு பணத்தை காட்டிலும் புத்தியே இன்றியமையாதது என்பதை இந்த வாசகம் நமக்கு விளக்குகிறது. பணம் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைத்தாலும் அந்த பணத்தை சேமிக்கவும் அதை சரியான வகையில் முதலீடு செய்து பணத்தை இரட்டிப்பாக்கவும் நமக்கு புத்தி கூர்மை தேவை. வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்கள் சாமானியர்கள். தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கிக் கொள்பவர்கள் சாமர்த்தியசாலிகள். அப்படியானதொரு சாமர்த்தியசாலிதான் வருணன். வாழ்வீச்சை மட்டுமல்ல, வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்து வருணனுக்கு போதித்தது அதிசாமர்த்தியனான ஆதித்யவர்மன். பிறகு எப்படி வருணனுக்கு சாதுரியம் இல்லாமல் போகும்? ஆதித்யனின் நண்பனான பிரதாபனை பற்றி நந்தினி தேவி மடல் ஒன்றின் மூலமாக அரசனுக்கு குறிப்பு கொடுத்து அனுப்பியிருக்க, அந்த மடலை தான் எடுத்து கொண்டு வந்து அந்த பிரதாபனிடம் தனக்காக உதவி கேட்கச் சென்றிருந்தான் வருணன். அவன் உடன் சென்ற வஞ்சகர்கள் இருவருக்கும் மனதில் 1000 சந்தேகங்களும் அதைவிட பல மடங்கு அச்சமும் ஏற்பட்டிருக்க, வருணன் மட்டும் நெஞ்சுறுதியுடன் கலங்காதிருந்தான். வீரப்பிரதாபனின் ஆவேசம் பற்றியும் தவறிழைத்தவர்களுக்கு அவன் தரும் தண்டனைகளை பற்றியும் வரும் வழியில் விசாரித்து அறிந்திருந்த அந்த நபர்களுக்கு வேங்கையிடமா காப்பாற்றச் சொல்லி உதவி கேட்கச் செல்வது? அப்படி கேட்டால் கேட்பவர்களையே அந்த மிருகம் கொன்றுவிடாதா என்று அச்சம் இருந்து வந்தது. வேங்கையை வீழ்த்த இன்னொரு வேங்கையைத்தான் நாடிச் செல்ல வேண்டும் என்பது வருணனின் கருத்தாக இருந்தது. கோட்டைக்குள் நுழைவதற்காக சோதனை சாவடியில் வரிசையில் நின்றிருந்த வசுமித்ராவிலிருந்து சென்ற அம்மூவருள் தாங்கள் இருவர் மட்டும் நடுங்கிக் கொண்டிருக்க, வருணன் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு ஏதோ மாமனார் வீட்டிற்கு செல்பவன் போல ஆனந்தமாக நடைபோட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அதிசயித்தார்கள் அந்த புது நண்பர்கள். தங்கள் அதிசயத்தை வருணனிடமே வெளிப்படுத்தவும் செய்தார்கள். வருணன் அவர்களிடம், தம்பிகளா, எனக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. என் உயிரை குறித்து இதுவரையிலும் நான் அஞ்சியதே இல்லை. நான் இத்தனை காலமும் பயந்து வந்தது ஒரே ஒரு விஷயத்திற்குதான். அது அரசர் ஆதித்யவர்மரின் பாதுகாப்பு குறித்துதான். என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நான் ஒருபோதும் பிரயத்தனப்பட்டதே கிடையாது. என் உடலை நோய் நொடியிலிருந்து நான் காத்து கொண்டதும், பயிற்சிகள் மேற்கொண்டு உடலை வலிமையாக வைத்திருந்ததும் கூட பிரபுவின் நலனுக்காக நான் போராடுவதற்குத்தான். மொத்தத்தில் அரசரின் உயிரை காப்பாற்றுவது குறித்துதான் நான் பயந்து வந்திருக்கிறேன். அவரை பிரிந்து வந்துவிட்ட காரணத்தால் எனக்கு இப்போது அந்த அச்சமும் நீங்கிச் சென்று விட்டது. ஆகையால் என் வாழ்க்கையை நான் உல்லாசமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நொடி இந்த உலகிலேயே சந்தோஷமாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அது நான்தான். பிரதாபனின் கையில் என் உயிர் பிரிவதாயிருந்தாலும் அதை எண்ணி நான் வருந்த மாட்டேன். அப்படியொரு மாவீரன் உத்தமனின் கையில் என் உயிர் பிரிவதைக் காட்டிலும் எனக்கு ஆனந்தமான விஷயம் வேறெதுவும் இல்லை என்று பரவசத்துடன் சொல்லி வந்தான். வருணன் ஆனந்தத்தில் அலைமோதிக் கொண்டிருக்க, அவனுடன் வந்தவர்களுக்குத்தான் பயத்தில் இருதயம் எகிரி வெளியே குதிப்பது போல் ஒரு உணர்வு இருந்தது. அங்கு பார்க்கவம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தவர்களில் மெய்க்காவல் தளபதி அமுதனின் முகத்தில் சோகம் நிரம்பி ததும்பியது. இதை அரசனும் கவனித்துதான் வந்தான். ஆயினும் தானாக அமுதனிடம் கேட்காமல் விட்டுவிட்டான். வருணன் வகித்து வந்த பதவியை தான் பொறுப்பேற்று செய்து வர அமுதனுக்கு முன்பிருந்தே விருப்பமில்லை. என்னதான் வருணன் தற்போது துரோகியாகி போனாலும் மெய்க்காவல் வீரர்களிடம் அவனுக்கு இருந்து வந்த மரியாதை துளியும் குறையவில்லை. ஆகையால் வருணனின் இடத்தில் வேறு எவரையும் வைத்து பார்க்க வீரர்கள் விரும்பவில்லை. என்றைக்கு இருந்தாலும் வருணன் திரும்பி வந்து தனது பதவியை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு தலைமை தாங்குவான் என வீரர்கள் எண்ணி வந்தனர். இதனால் அமுதனுக்கு தளபதி பதவி முள்மீது நடப்பதை போன்று இருந்தது. அவன் முன்பொரு சமயம் இது பற்றி ஆதித்யனிடம் பேசியிருக்க, அந்த பதவிச் சுமையில் இருந்து கூடிய விரைவில் அமுதனுக்கு விடுதலை அளிப்பதாக வாக்களித்திருந்தான் அரசன். அதனை அமுதன் அந்த பார்க்கவ பயணத்தில் அரசனுக்கு நினைவூட்ட, ஆதித்யன் தான் முன்பே அதை குறித்து ஆலோசித்து விட்டதாக கூறி அருகில் யோசனையுடன் குதிரை செலுத்தி கொண்டு வந்த ராகவனை அழைத்து, ராகவா, இத்தனை நாளும் பதவி ஏதுமில்லாமல் எனக்காக பணியாற்றி வந்த உன்னை நாளையிலிருந்து என் மெய்க்காவல் தளபதியாக நியமிக்கப் போகிறேன். பார்க்கவம் சென்று சேர்ந்தவுடன் பணி நியமன ஆணையும் கூடவே எனது பரிசாக வாள் ஒன்றும் உனக்கு வழங்கப்படும். நாளையிலிருந்து உன் பணி துவங்கும். என்னை பாதுகாப்பதுதான் இனி உன் முழு நேர வேலை என்று உத்தரவிடும் தொனியில் சொன்னான் ஆதித்யன். ராகவன் அதிர்ந்து போய்,
அரசே, எனக்கு அத்தனை பெரிய பதவியா? நான் அந்த பதவிக்கு தகுதியானவன் இல்லை பிரபு. வருணனின் பொறுப்பை நான் வகித்தால் வீரர்கள் என்னை விரோதிக்கவே செய்வர். என்னை தங்கள் தலைவனாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிரபு என்று வாதாடினான். ஆதித்யன் அவனிடம், என் வார்த்தைகளை நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாய் என கருதுகிறேன். நீ இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறாயா என்று நான் உன்னிடம் அபிப்பிராயம் கேட்கவில்லை. ஏற்றுக்கொள்ளச் சொல்லி உனக்கு உத்தரவிட்டேன். வீரர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என அனைவரும் பயந்தால் எப்படி? நீங்கள் பணி செய்வது எனக்கா அல்லது அந்த வீரர்களுக்கா என்று அரசன் கோபமாக கர்ஜிக்க, அதற்கு மேல் பேச துணிவில்லாமல் ராகவன் தலையசைத்து அரச கட்டளையை ஏற்றுக்கொண்டான். ஏதோ பேருக்கு கொடுத்த பதவியை ஏற்றுக்கொண்டாலும் மனதளவில் ராகவன் அந்த பதவியை ஒப்புக்கொள்ளவில்லை. வருணன் மீதுள்ள பற்றும் மரியாதையும் தான் அதற்கு காரணம் என்று உணர்ந்து கொண்ட ஆதித்யன் வேண்டுமென்றே ராகவனின் தன்மானத்தை தூண்டும்படியாக சலிப்பாக முகத்தை வைத்துக்கொண்டு, அனைவருமே அந்த பயலை கண்டால் பயப்படுகிறீர்கள். என் மனைவியிலிருந்து என் வீரர்கள் வரை அனைவருக்கும் அவனை நினைத்தால் காய்ச்சல் வந்துவிடுகிறது. என் வீரத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை விட அவன் வீரத்தின் மீது இருக்கும் அச்சம்தான் உங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறது. சீக்கிரமே இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எரிச்சலுடன் சொல்லிவிட்டு பயணத்தை தொடர்ந்தான். ஆதித்யனின் வார்த்தைகள் உண்மையிலேயே ராகவனின் தன்மானத்தை தூண்டிவிட்டன. தான் ஒருவனுக்கு பயப்படுவதா? தன்னிடம் இல்லாத வலிமையா? தன்னிடம் இல்லாத நெஞ்சுறுதியா? சதி செய்யும் நெருங்கிய உறவினர்களுடனேயே பல காலம் வாழ்ந்து வந்தவனுக்கு வருணன் ஒரு அச்சுறுத்தலா என்ன? ஒருவேளை உணவை கூட நிம்மதியாக உண்ண முடியாது ராகவனின் மாளிகையில். அவனது ராஜ்யத்தை பறிப்பதற்காக எந்த உறவினன் உணவில் எதை கலந்திருப்பானோ என்ற தயக்கத்திலேயே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வந்தவனுக்கு மோசமாக சதி செய்யும் விரோதிகளின் கைகளில் மடிவதை விட மாவீரனான வருணனிடம் வாள் சண்டையிட்டு அவன் வீரத்திற்கு பலியாவது மகிழ்ச்சியே. வருணனுக்கு பயந்து உயிரை காத்துக் கொள்வதற்கு பதிலாக அரசனிடமே தான் யார் என்ற உண்மைகளை கூறி அரசனின் கையால் தன் இன்னுயிர் பறிக்கப்பட்டால் தன்னை விட புண்ணியம் செய்தவன் எவரும் இல்லை என்று கருதக்கூடியவன் ராகவன். அப்படிப்பட்டவன் பதவியேற்றுக் கொள்ள அஞ்சுகிறான் என்ற அரசனின் பரிகாச பேச்சுக்கள் ராகவனின் தன்மானத்தை கேள்விக்குறியாக்குவது போல இருந்தன. பதவியை ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்தவன் தனது முடிவை அரசனிடம் வெளிப்படுத்தினான். இதனை தைரியமாக தெரிவித்தவன் அதன் பின்பு தயங்கியபடியே அரசனை நோக்கி, பிரபு, பணியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் எனக்கு தயக்கமில்லை. ஆனால் தளபதியுடைய வாள் மட்டும் எனக்கு வேண்டாம் பிரபு. அவரிடமிருந்து தாங்கள் பறித்த வாளை எனக்கு தர வேண்டாம். அதற்கு பதிலாக வேறொரு வாளை எனக்கு அளியுங்கள் பிரபு என்று தாழ்மையான குரலில் மன்றாடி கேட்டுக்கொண்டான். அதற்கு பதிலெதும் சொல்லாத அரசன் ஒரு புன்முறுவலை மட்டுமே வெளிப்படுத்தினான். அங்கு சிங்காதனபுரத்தில் நீண்ட வரிசையில் சென்று கொண்டிருந்த வசுமித்ரா வீரர்களில் வருணன் தன்னுடன் வந்தவர்களுக்கு பிரதாபனிடம் என்னவெல்லாம் பேச வேண்டும், எப்படியெல்லாம் பேசி அவனது நட்பையும் அபிமானத்தையும் பெற வேண்டும் என்பதெல்லாம் குறித்து மிக ரகசியமாக வகுப்பெடுத்தபடி நடந்து சென்றான். முக்கியமாக எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்பதை விட எப்படியெல்லாம் பேசக்கூடாது என்பதை விளக்கிக் கொண்டிருந்தான். அவனுடன் இருந்த இருவரும் வருணனின் பேச்சை கவனித்து வந்தாலும் அவர்கள் எதையோ ஒன்றை தொடர்ந்து சிந்தித்து வருகிறார்கள். அந்த ஒன்றை கேட்க துடிக்கிறார்கள் என்று புரிந்து கொண்ட வருணன் தன் புது விசுவாசிகளிடம், என்னடா உங்களுக்கு சந்தேகம்? என்னிடம் என்ன கேட்க முனைகிறீர்கள்? என்ன சந்தேகம் என்றாலும் இப்போதே கேட்டு தொலைத்து விடுங்கள். தளபதியை சந்தித்த பிறகு அவர் முன்பு இதே போன்று புருவங்களை குவித்து யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் எல்லையில் தளபதியின் தண்டனைகள் குறித்து கேட்டறிந்தீர்கள். நானோ அங்கிருந்த வீரர்களிடம் தளபதியுடைய தனித்துவங்களை பற்றி கேட்டேன். கேட்டவரையில் ஆதித்யவர்மனின் இரட்டை பிறவியோ இவர் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நம் பிரபுவிடம் இருக்கும் அத்தனை சிறப்பம்சங்களும் இவரிடமும் இருக்கிறது. எவர் ஒருவரையும் கண்ட மாத்திரத்திலேயே அவர் முகக்குறிப்பிலிருந்தே எதிரில் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராயும் அறிவு இவருக்கு உள்ளதாம். உங்களது திருமுகங்களை கண்டாலே தெளிவாக தெரிகிறது நீங்கள் தேர்ந்தெடுத்த திறமையான கபடர்கள் என. ஆகையால் நாட்டிய பேரொளி போன்று உங்கள் வதனங்களில் எந்த அபிநயங்களும் காட்டாமல் சற்று அடக்கத்தை கடைபிடியுங்கள். இப்போது கேளுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு என்று பல்லை நரநரவென கடித்தபடி வினவினான் வருணன். முன்பு பேசிய வீரன் தயங்கியபடியே, தளபதி, ஆதித்யவர்மரை ஒருமையில் அழைக்கக்கூடாது என்று எங்களை திட்டினீர்கள். இப்போது தாங்களே எப்படி அழைக்கிறீர்களே, அதுதான் எங்களுக்கு புரியவில்லை. அதுவும் இல்லாமல் எங்களை கபடர்கள் என்று ஏசுகிறீர்கள்.
கொள்கைக்காக போராடுவது கபடத்தனமா தளபதி என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு கேட்டான். வருணன் இளக்காரச் சிரிப்பை முகத்தில் படரவிட்டு, யார் என்ன பேச வேண்டும் என்று ஒரு வரையறையே இல்லாமல் போய்விட்டது. கபடதாரி தன்னை கபடன் என்றால் கோபித்துக் கொள்கிறான். அடே அடிமுட்டாளே, உன் தலைவன் தேச விடுதலைக்காக போராடி ஆதித்யனால் நயவஞ்சகமாக கைது செய்யப்பட்டவனா என்ன? அவன் ஆதித்யனின் நாட்டை வஞ்சகமாக பறிக்க எத்தனிக்க திருட்டுத்தனம் செய்யும் போது ஆதித்யனிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டான். அவ்வளவுதானே? பிறகு அந்த பதரை பெரிய மகான் போல வர்ணிக்கிறாய். என் பெரிய மாமனாரான அந்த கயவன் ஒரு துஷ்டன் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. எனது அந்த கருத்தில் மாற்றமும் இல்லை. நான் உங்களுடன் கூட்டு சேர்ந்திருப்பது ஆதித்யனுக்கு எதிரான எனது யுத்தத்தில் என் உதவிக்கு ஆட்கள் தேவை என்பதால்தான். நீங்கள் நினைப்பது போல உங்கள் கொள்கைகளும் கோட்பாடுகளும் பிடித்து போய் நான் உங்களுடன் கூட்டணி சேரவில்லை. தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்று, ஆதித்யனை நான் ஒருமையில் பேசுவதற்கும் பிறர் பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இதை முன்பே கூறியிருக்கிறேன். ஆதித்யனுக்காக எத்தனையோ முறை என் உயிரை பணயம் வைத்திருக்கிறேன். பெற்ற தாய் தந்தையரை விட மிக அதிகமாக அந்த மனிதனை நான் நேசித்து வந்திருக்கிறேன். நான் அவருக்கு செய்து வந்த சேவைகளுக்காக அவர் எனக்கு ஆயுளுக்கும் கடன்பட்டிருக்கிறார். ஆகையால் நான் அவரை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அதற்கான தகுதியும் உரிமையும் எனக்கு இருக்கிறது. ஆனால் பிறர் அவரை அவமதிக்க அனுமதிக்க மாட்டேன். நான் என்னை பலரது முன்னிலையில் மண்டியிடச் செய்த அம்மனிதனை நானும் பலரின் முன்னிலையில் மண்டியிடச் செய்ய வேண்டும். அவருடன் வாள் சண்டை செய்து அவரை விட வீரத்தில் சிறந்தவன் நான் என்பதை அவருக்கு நிரூபிக்க வேண்டும். அவ்வளவுதான். அவர் உயிரை பறிப்பதெல்லாம் எதிர்காலத்தில் என் மனநிலையை பொறுத்தது. சரி, இப்போது அதையெல்லாம் விடுங்கள். என் லட்சியம் நிறைவேறுவதற்கு நமக்கு படைபலம் தேவை. சந்திரபுரியின் முன்னாள் மன்னரான உங்கள் தலைவனிடம் போதிய பலம் இல்லை. அவனுடன் இருப்பது உங்களைப் போன்ற சில பயந்தாங்கொல்லிகளும் அவனது செல்ல மகள் சுபத்ராவும் மட்டுமே. உங்களை வைத்துக்கொண்டு ஆதித்யன் ஒருவரை தனித்து எதிர்ப்பதே கடினம். நீங்கள் அனைவருமாகச் சேர்ந்தாலும் ஆதித்யரது ஒற்றை தலைமுடியை கூட அசைக்க முடியாது. பிறகு எங்கிருந்து அவரது படையை வீழ்த்துவது? ஆதித்யனை எதிர்கொள்ளும் ஆற்றல் அவரிடம் சண்டை கற்றுக்கொண்ட அவரது பலவீனங்கள் அறிந்த என் ஒருவனாலேயே முடியும். நான் அவருடன் சண்டை செய்யும் போது அவரது பெரும் படையுடன் மோத நமக்கு படைபலம் தேவை. அந்த படைபலம் இந்த சிங்காதனபுரத்தில் மிகுதியாகவே உள்ளது. வசுமித்ரா பேரரசுக்கு சரிசமமான வல்லமை கொண்ட தேசம் இந்த சிங்காதனபுரம். இந்நாட்டின் அதிகாரம் இதை ஆளும் மன்னனை விட நாட்டின் படைகளை ஆளும் தளபதி வீரப்பிரதாபனுக்கே உள்ளது. ஆகையால் சாமர்த்தியமாக பேசி தளபதியின் நட்பை பெற முயற்சியுங்கள் என்று வரிசையில் சென்றபடியே உடன் வந்த வீரர்களுக்கு விளக்கி வந்தான் வருணன். இறுதியாக சோதனைகள் செய்து முடிக்கப்பட்டு கோட்டை வாயிலுக்குள் நுழைந்தான். அங்கிருந்த வீதிகளை பார்வையிட்டபடி அரசவை நோக்கி நடந்து சென்றனர் அம்மூவரும். அரசவையை நெருங்கியவர்கள் தளபதி பிரதாபனை சந்திக்க வேண்டும் என்று வாயிற்காவலர்களிடம் கேட்க, அவர்களில் ஒருவனோ, பிரதாபன் என்ற பெயரில் இங்கு எந்த தளபதியும் இல்லையே, ஒருவேளை படை வீரர்களிலோ அல்லது காவலர்களிலோ எவரேனுமாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அது யார் என்று தான் விசாரித்துச் சொல்வதாக கூறினான். வருணன் அவனிடம் சிங்காதனபுரத்தின் போர்ப்படை, கோட்டை காவல் உள்ளிட்டவைகளின் தளபதியும் அரசரின் மருமகனுமான அவ்வீரர்தான் பிரதாபன் என்று வீரர்களுக்கு விளக்கினான். வீரர்கள் சிரித்தபடியே, நண்பா, எங்கள் நாட்டிற்கே வந்து எங்கள் தளபதியை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறாயா? எங்கள் தளபதியின் பெயர் வீரபாகு. நீ கூறிய அறிமுகங்கள் அவருக்குதான் பொருந்தும், பெயரை தவிர என்று விளக்கினான். வருணன் அவனிடம், மன்னித்துக் கொள்ளுங்கள் வீரரே, வீரபாகு என்றே வைத்துக் கொள்ளலாம். அவரைத்தான் நான் சந்திக்க வேண்டும். அவரது உண்மை பெயரை நான் மறந்துவிட்டேன். ஆனால் எனது பெயர் அவருக்கு நன்கு தெரியும். வருணன் என்று சொல்லுங்கள், அவருக்கு ஞாபகம் வரும். ஒருவேளை அவர் நினைவுக்கு வரவில்லையெனில் அவரது உயிர் நண்பன் பரதிவர்மனின் தம்பி என்று சொல்லுங்கள். என்னை அடையாளம் கண்டுகொள்வார் அவர் என்று எடுத்துச் சொன்னான். பரதிவர்மன் என்ற பெயரை கேட்டதுமே அங்கிருந்த வீரர்களிடையே ஒருவித பரபரப்பு தெரிந்தது. என்ன, பரதிவர்மனா பரதிவர்மனா என அருகருகே இருந்த பலரும் ஓடி வந்து வருணனை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த வீரர்களுக்கு தலைவன் போல இருந்த ஒருவன் வருணனிடம் நெருங்கி வந்து முகம் முழுக்க பரவசத்தோடு, நண்பா, உனக்கு உண்மையிலேயே பரதிவர்மரை தெரியுமா? பரதிவர்மரை சந்திக்க வேண்டும் என்பது எங்கள் தளபதியின் எத்தனை நாள் ஏக்கம் தெரியுமா? நாங்கள் தேடாத நாடுகளே இல்லையப்பா அவரை. அது அவரது உண்மை பெயர் அல்ல என்பதை நாங்கள் அறிவோம். பெயரும் தெரியாத, ஊரும் தெரியாத ஒரு சிற்றரசரின் வாரிசை எந்த நாட்டில் போய் கண்டுபிடிப்பது என்ற அயற்சியில் ஒரு கட்டத்தில் தேடுதல் வேட்டையை நிறுத்திவிட்டோம் என்று வருணனிடம் சொல்லிக் கொண்டு போனான் அவ்வீரன்.
வருணன் புன்னகைத்துவிட்டு, என்ன, சிற்றரசின் வாரிசா? அந்த பருதிவர்மர் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். பிரசித்தி பெற்ற வசுமித்ரா சாம்ராஜ்யம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்களே, அந்த ராஜ்யத்தின் ஏகபோக வாரிசு எம் மன்னர் ஆதித்யவர்மர். அவர்தான் நீங்கள் அனைவரும் தேடிக்கொண்டிருந்த உங்கள் தளபதியின் அன்பு நண்பர் பருதிவர்மன் என்று விளக்கிக் கொண்டு போக, வருணன் சொன்ன செய்தியை கேட்டு வீரர்கள் அனைவரும் வாயடைத்து போயினர். அவர்கள் அனைவரும் தங்களுக்குள்ளேயே வருணன் சொன்ன தகவலை திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து வியப்பை பரிமாறிக்கொண்டிருந்தனர். அச்சமயம் அம்மனிதர்களுக்கு தெரியாமல் வருணனுடன் வந்த வீரர்கள், தளபதி, விட்டால் ஆதித்யருக்கு சிலை வைத்து பூஜித்து வருவீர்கள் போலவே. அவர் உங்களுடைய எதிரி, உங்கள் மனைவியை கொன்றவர். மறந்துவிட்டீர்களா? நாம் இங்கு வந்திருப்பது நம் அரசருக்கு எதிராக படை சேர்க்க. நீங்களானால் அரசரை போற்றி புகழ்ந்து துதிப்பாடிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் ராஜ விசுவாசம் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டதா என்று எரிச்சலுடன் சொல்லி வருணனுக்கு மறுபடியும் ஆதித்ய பக்தி வந்துவிடக்கூடாது என்பதில் தீவிரம் காட்டி வந்தனர். அம்மனிதர்களுக்கு வருணன் மீது பயமும் சந்தேகமும் தொடர்ந்து இருந்து வந்தது. விசுவாசியான அவன் என்றைக்கு வேண்டுமானாலும் தனது பழைய நிலைக்கு திரும்பலாம். ஆதித்யனுடனான ஏதாவது ஒரு சம்பவம் வருணனது பகையை மறக்கச் செய்து அவனது பக்தியை பழையபடி கூட்டிவிடும் என்று அவர்களுக்கு ஐயம் இருந்து வந்தது. அப்படி மட்டும் நிகழ்ந்ததெனில் உண்டாகக்கூடிய அந்த பக்தி சாதாரணமாக இருக்காது, முன்பை விட அதி தீவிரமாக இருக்கும். ஒரு முறை துரோகமிழைத்து திருந்தியவன் அடியோடு மாறி தன்னால் பாதிக்கப்பட்டவனுக்காக தன் உயிரை கொடுப்பதோடு அல்லாமல் அவன் எதிரிகளின் உயிரை பறிக்கவும் தீவிரம் காட்டுவான். அதற்கு உதாரணம் விஜயேந்திரன். முன்பு அவன் காட்டி வந்த விசுவாசத்தை விட அரசனுக்கு துரோகியாகி திருந்திய பின்பு காட்டி வரும் பக்தி விசுவாசம் அதி தீவிரமானது. அரசனின் எதிரிகளை வேறறுத்து அரசனிடம் தான் இழந்த நம்பிக்கையை திரும்பப் பெற அவன் அதி தீவிர முனைப்பு காட்டி வருகிறான். அந்த நிலைமை வருணனுக்கு வந்துவிடக்கூடாது. ஆதித்யனின் எதிரிகளுக்கு இவன் முன்பே யமனாக இருந்து வந்தவன். இப்போது திருந்துவிட்டானால் எதிரிகளின் வம்சத்தையே வேறறுத்து விடுவானவன். அதற்கு வருணனை அனுமதிக்கவே கூடாது என்ற எண்ணத்தில்தான் ஆதித்யனை பற்றிய நல்ல வார்த்தைகள் அவன் வாயிலேயே வந்துவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தி வந்தார்கள். அவர்களின் பயத்திற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. தற்போது அவர்கள் இருப்பது ஆதித்யனுடைய நண்பனது நாட்டில். வருணன் திடீரென மன்னன் மீதான பழைய பாசத்தை மீட்டெடுத்து தன்னை ஆதித்யனின் நண்பன் என்று அறிமுகம் செய்து கொள்வான். அப்போது தாங்கள் ஆதித்யனின் எதிரிகள் என்றும் ஆதித்யனை கொல்வதுதான் தங்களுடைய நோக்கம் என்றும் காட்டிக் கொடுத்து விடுவான் வருணன். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அதன் பின்பு கிடைக்கப் போகும் தண்டனைகளை பற்றி கேட்கவே வேண்டாம். தோலை உரித்து கழுவில் ஏற்றி ஊர்வலமாக வசுமித்ராவிற்கே எடுத்துச் சென்று தன் நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கான பரிசாக தங்கள் இருவரையும் அந்த பிரதாபன் ஆதித்யனுக்கு கொடுத்து விடுவான் என்று அவர்கள் பயந்து நடுங்கினர். ஆகையால் எக்காரணம் கொண்டும் வருணன் மனதில் ஆதித்யன் மீது பக்தியும் பாசமும் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்து வந்தனர். வருணனிடம் அவன் வீரர்கள் கேட்ட கேள்வியை எண்ணி அவர்களை பார்த்து பரிகாசமாக சிரித்துவிட்டு, அட மூடர்களே, நாம் இருப்பது பிரதாபனின் நாட்டில். கேட்டீர்களா இல்லையா அவர்களது தளபதி ஆதித்யன் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறார் என்று? அவ்விருவரும் பழகியது சில காலம்தான். ஆனால் பிரிந்து போயோ பல காலங்கள் ஆகிவிட்டன. இருந்தும் இந்த வீரர்களுக்கு நம் அரசரை பற்றி தெரிந்திருக்கிறது எனில் பிரதாபன் தன் நண்பனை பற்றி இவர்களிடம் எப்படியெல்லாம் சிலாகித்து சொல்லியிருப்பார். இப்போது திடீரென்று இவர்களிடம் வந்து உங்கள் தளபதியின் நண்பன் ஒரு பாதகன், அவன் ஒரு துரோகி என்றெல்லாம் கூறினோமானால் பழி சொன்ன நம்மை குழிக்குள் புதைத்து கொதிக்கும் எண்ணெயை நம் வாயில் கொட்டிவிடுவர். ஆகையால் நாவடக்கத்துடன் இருங்கள். சரியான சந்தர்ப்பத்தில் சரியான நபரிடம் நம் பிரச்சனைகளை சொல்லி உதவி கோருவோம் என்று தன் வீரர்களுக்கு மட்டுமே கேட்கும்படியாக அவர்களது காதில் முணுமுணுத்தான் வருணன். பருதிவர்மனின் நாட்டிலிருந்து வந்திருப்பவர்கள் என்று தெரிந்ததுமே அந்த வீரர்களிடம் வருணனுக்கும் அவன் உடன் வந்தவர்களுக்கும் கிடைத்த மரியாதை அமோகமாக இருந்தது. கோட்டைக்குள் இருந்த பயணிகளின் ஓய்வு விடுதிக்கு அம்மூவரும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். விடுதியின் பின்னால் இருந்த நீர்நிலையில் பயண அலுப்பு நீங்க குளித்துவிட்டு தளபதியை காண்பதற்கு ஆயத்தமாக புது ஆடைகள் தரித்து அவர்கள் காத்திருந்தார்கள். பல நாட்களாக பயணத்தின் போது கனிகளையும் ஆங்காங்கே வரும் வழியில் இருந்த கிராமங்களில் கிடைத்த எளிய உணவு வகைகளை மட்டுமே உண்டு வந்தவர்களுக்கு அந்த விடுதியில் வடை பாயசத்துடன் அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. உணவை கண்டவுடன்
தன்னையும் தான் வந்த காரியத்தையும் கூட மறந்துவிட்டான் வருணன். உடன் வந்தவர்களுக்குத்தான் அந்த உணவு ருசிக்கவில்லை. இருப்பது எதிரியின் நண்பனது நாட்டில். பருதிவர்மன் என்ற பெயரை கேட்டவுடனேயே இத்தனை உபசரணைகள் செய்கிறார்கள். அந்த பருதிவர்மனை ஒழித்து கட்டத்தான் தாங்கள் உதவி கேட்டு வந்திருக்கிறோம் என்ற உண்மை தெரிய வந்தால் தங்களின் நிலை என்னவாகும்? தாங்கள் உண்ணும் இறுதி உணவு இதுவே ஆகும். அதன் பிறகு தங்களை கொன்று உணவு சமைத்து எவனுக்கு விருந்து போடுவார்கள் இந்த மனிதர்கள் என்று பதறியபடியே உணவை அள்ளி உண்ணாமல் அதை பிசைந்தபடியே பயத்தில் அமர்ந்திருந்தனர். நடுநடுங்கிக் கொண்டிருந்த விறுவருக்கும் வருணன் உணவை ரசித்து உண்ணுவதை பார்த்தபோது கோபம் முட்டிக்கொண்டு வந்தது. சரியான சோற்று மூட்டை இவன். சோற்றை பார்த்தால் அனைத்தையும் மறந்து விடுவான். அந்த ஆதித்யன் இவனை எத்தனை முறை பரிகசித்திருக்கிறான். இருந்தும் இவன் திருந்துகிறானா? நாளைக்கு இதே நேரம் உடலில் உயிர் இருக்குமா என்று கூட தெரியாது. இருந்தும் எப்படி இவனால் இப்படி ரசித்து உண்ண முடிகிறது என்று மனதிற்குள் கருதியபடியே வருணனை முறைத்துக் கொண்டிருந்தார்கள் அவ்விருவரும். வருணன் எதேச்சையாக அருகில் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த நபர்களை நிமிர்ந்து நோக்கினான். அந்த நபர்கள் தன் உடன் வந்த வீரர்களை வினோதமாக பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். பின்பு திரும்பி தன்னருகே இருந்தவர்களை நோக்கினாள். அவர்கள் உணவை அல்லாது தன்னையே பார்த்தபடி இருப்பதை கண்டான். அவர்களின் பார்வைக்கான பொருளை புரிந்து கொண்டு உணவு பரிமாறிய நபர்களிடம் ஊறுகாய் வேண்டும், அப்பளம் வேண்டும் என்று வாயில் வந்ததை கூறி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டு வருணன் தன்னுடன் வந்தவர்களிடம், அறிவீனங்களே, அப்பன் குதிரைக்குள் இல்லை என்பதைப் போல நீங்களே காட்டிக் கொடுத்து விடுவீர்கள் போலவே. உணவை தொடாமல் இப்படி அச்சத்தை முகத்தில் காட்டினால் நாம் ஆதித்யனின் எதிரிகள் என்று நம்மை அடையாளம் கண்டுகொள்வார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நமது நோக்கம் பிரதாபனுக்கு மட்டுமே முதலில் தெரிய வேண்டும். அவரிடம் பேச வேண்டிய முறையில் பேசி அவரது மனதை இளக வைத்து விட்டோமானால் நமது காரியம் வெற்றியடைவது உறுதி. அதை விடுத்து நமது நோக்கத்தை இப்படி அடிப்பொடிகளிடம் வெளிப்படுத்தினோமானால் பிரதாபன் நம்மை சந்திக்க மாட்டார். நமது உயிரற்ற உடல்களை அவர் பார்வையிட மட்டுமே செய்வார். ஜாக்கிரதையாக இருங்கள். அவருக்கு விஷயத்தை சொன்ன பின்பும் நமக்கு அவரிடம் உதவி கிடைக்குமா, நாம் உயிருடன் இங்கிருந்து திரும்பிச் செல்வோமா என்று உறுதியாக கூற முடியாது. ஆகையால் இன்றைக்கு கிடைத்திருக்கும் இந்த உணவே நாம் உண்ணக்கூடிய இறுதி உணவு என்று எண்ணி ஆனந்தமாக உண்ணுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை செய்தான். நேரம் கடந்தது. வெளியே சென்றிருந்த பிரதாபன் கோட்டைக்குள் திரும்பினான். அமைதியாக இருந்த கோட்டைக்குள் திடீரென கேட்ட பரபரப்பு சத்தங்கள் வருணன் காதில் விழுந்தன. வீரப்பிரதாபனை சந்திக்கவும் அவனுடன் எப்படி பேசி எவ்வாறு அவனது அபிமானத்தை பெறுவது என்பது குறித்தும் யோசிக்கலானான் வருணன். பிரதாபனுடன் தான் நிகழ்த்த வேண்டிய உரையாடல்களை மனதிற்குள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். அச்சமயம் வீரன் ஒருவன் அந்த விடுதிக்குள் ஓடி வந்து தளபதியின் வருகையை வருணனுக்கு அறிவித்தான். அதே சமயத்தில் அங்கு பிரதாபனிடம் பருதிவர்மனின் நண்பர்கள் வந்திருப்பதை குறித்து சொல்ல வீரர்களுக்குள் ஒரு போட்டா போட்டியே நிகழ்ந்தது. வசுமித்ரா மெய்க்காவல் படை வீரர்களுக்கு தங்கள் தளபதி வருணனை மகிழ்விப்பதென்றால் எத்தனை உற்சாகமோ, அதை போன்றே சிங்காதனபுரத்தின் ஒட்டுமொத்த படை வீரர்களுக்கும் அவர்களது தளபதியான பிரதாபன் என்னும் சிறப்பு நாமம் கொண்ட வீரபாகுவை சந்தோஷம் கொள்ளச் செய்வது உற்சாகம் தரும். வீரர்கள் ஒவ்வொருவருமே தான் கூறிய நல்ல செய்தியால்தான் தளபதி மகிழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஆளாளுக்கு அலறி வந்தனர். வீரர்களின் வார்த்தைகள் பிரதாபனின் காதுகளில் கூச்சலாகத்தான் கேட்டதை தவிர வார்த்தைகளும் அதன் பொருளும் அவனுக்கு விளங்கவில்லை. இறுதியாக அனைவரையும் ஆசுவாசப்படுத்திய பிரதாபன் கூட்டத்தில் இருந்த ஒரு வீரனை மட்டும் தனக்கருகில் அழைத்து அவனிடம் விசாரித்தான். பருதிவர்மனின் நண்பர்கள் பிரதாபனை தேடி வந்திருக்கும் செய்தி குறித்து அவனிடம் தெரிவிக்க கேட்ட வார்த்தைகளை பிரதாபனால் நம்பவே முடியவில்லை. இது எப்படி சாத்தியம்? எத்தனை ஆண்டுகால தேடுதல் அது? தான் தேடி கண்டறிய முடியாத தகவல் தன்னை தேடி வந்திருக்கிறதே என்று எண்ணி ஆனந்தம் ஆர்ப்பரிக்க தன் வீரர்களிடம் விசாரித்து விருந்தினர்கள் தங்கியிருந்த இடம் பற்றி கேட்டு அவர்கள் கூறிய இடத்திற்கு பிரதாபன் ஓடிச் சென்றான். விடுதிக்கு செல்லும் வழியிலேயே புதியவன் ஒருவன் முகமுழுக்க பரவசத்தோடு தன்னை கண்டுகொண்டிருப்பதைக் கண்டு பருதிவர்மனிடம் இருந்து வந்தவன் அவனாகத்தான் இருக்கக்கூடும் என்று யோகித்து வேகத்தை குறைத்தான் பிரதாபன். யோசனையுடனேயே அந்த புது மனிதனுக்கு அருகில் சென்றவன் அம்மனிதனை நோக்கி, நண்பா, நீதான் பருதிவர்மனிடமிருந்து வந்திருக்கிறாயா? எப்போது வந்தாய்? எப்படி என்னை தேடிக் கண்டுபிடித்தாய்? என் நண்பன் இப்போது எங்கே இருக்கிறான்? எந்த ராஜ்யத்தில் இருக்கிறான்? என்று இடைவிடாமல்
கேள்விகளுக்கு பதிலளிக்க எதிரில் இருப்பவனுக்கு நேரம் கொடுக்காமலேயே வரிசையாக வினாக்களை தொடுத்துக்கொண்டே சென்றான். பிரதாபனின் ஆர்வத்தை பார்த்த எதிரில் நின்றவன், அண்ணா, என்னை நினைவில்லையா தங்களுக்கு? தங்களது நண்பன் மட்டும்தான் தங்கள் நினைவில் உள்ளாரா? அவரது தம்பி உங்கள் ஞாபகத்தில் இல்லையா என்று கேட்டு பதிலுக்கு எதிர்பார்த்தபடியே புன்னகை செய்து கொண்டிருந்தான். பிரதாபன் மிதம் மிஞ்சிய ஆச்சரியத்துடன், வருணா, நீயா வந்திருப்பது? எப்படியடா இருக்கிறாய்? உன்னை பாலக பருவத்தில் பார்த்தது, அதன் பின்பு இப்போதுதான் காண்கிறேன். அதனால்தான் உன்னை அடையாளம் தெரியவில்லையடா. வயதுடன் சேர்த்து முதிர்ச்சியும் பக்குவமும் கூடிவிட்டது போலவே. முன்பெல்லாம் நானும் உன் அண்ணனும் அருகருகே அமர்ந்து பேசினாலே பொறாமையில் எங்களுக்கு நடுவில் வந்து அமர்ந்து கொண்டு என்னை முறைத்தபடியே இருப்பாய். இப்போதோ உன் அண்ணனுக்காக என்னிடம் நீயே தூது வந்திருக்கிறாயே. நல்லது, என் தம்பி மாறிவிட்டான் என்று சொல்லி வருணனின் முதுகில் பாசமாக தட்டினான் பிரதாபன். சொன்னவனிடம் புன்னகையை பரிமாறிக்கொண்ட வருணன், எனக்கு எப்போதோ முதிர்ச்சி வந்துவிட்டது அண்ணா. என் பொறாமை குணங்களும் மாறிவிட்டன. இன்னமும் நான் என் அண்ணனை பிறருக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து வந்திருந்தால் பின் எப்படி அவர் 5 மனைவிகளை மனம் செய்து கொண்டிருப்பார் என்று குறும்பாக கேட்டான். பிரதாபன் வியந்து, என்னடா சொல்கிறாய்? பரதிவர்மன் 5 திருமணங்கள் செய்து கொண்டானா? என்னால் ஒரு மனைவியையே சமாளிக்க முடியவில்லை. அவன் எப்படி 5 பேரை சமாளிக்கிறான்? அது இருக்கட்டும், அவன் எங்கே இருக்கிறான்? என்ன செய்து கொண்டிருக்கிறான்? எல்லாவற்றையும் சொல். அதற்கு முன்னதாக அவனது உண்மையான நாமத்தை சொல் என்று ஆவலை கட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டாமல் தொடர்ச்சியாக கேட்டான். நண்பனை பற்றிய அத்தனை தகவல்களையும் ஒரே நொடியில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதாபனுக்கு இருந்த ஆர்வம் வருணனுக்கு தெளிவாக விளங்கியது. அடுத்த கேள்வி பிரதாபன் கேட்கும் முன்னதாக தானே அனைத்தையும் கூறத் துவங்கினான் வருணன். அண்ணா, பரதிவர்மன் என்பது எப்படி உங்களது நண்பரது உண்மை பெயர் இல்லையோ அதுபோல நான் அவரது தம்பி என்பதும் உண்மையல்ல. நான் அவருடைய சேவகன். உண்மை அடையாளங்களை உங்கள் பயிற்சி பள்ளியில் வெளியிடக்கூடாது என்ற காரணத்தால் எம் பிரபுவின் தாத்தா சேவகனான என்னை பரதிவர்மனின் தம்பி என்று அறிமுகம் செய்து வைத்தார். என் பிரபுவின் உண்மையான பெயர் ஆதித்யவர்மன், வசுமித்ரா பேரரசின் சக்கரவர்த்தி. சில மாதங்கள் முன்பு வரை நான் அவரது மெய்க்காவல் தளபதியாக பணியாற்றினேன். பின்பு எனது பணியை உதறிவிட்டு தற்சமயம் நியாயத்திற்காக போராடி வருகிறேன் என்று தான் வந்த காரியம் குறித்து சொல்லத் துவங்கிய வருணன் பிரதாபனுக்கு பின்னால் இருந்த அவனது வீரர்களை ஒருமுறை சுற்றிமுற்றி பார்த்தான். அவன் பார்த்த பார்வையிலேயே வீரர்கள் இருப்பதை வருணன் தான் பேசுவதற்கு இடையூறாக எண்ணுகிறான் என்று புரிந்து கொண்டு அவர்களை கலைந்து செல்லுமாறு உத்தரவிட்டான் பிரதாபன். தளபதியின் வார்த்தைகளை மீறி அறியாத அவர்கள் அடுத்த கணமே விலகிச் சென்றனர். வருணனுடன் சென்ற வீரர்கள் மட்டுமே அச்சமயம் அங்கு இருந்தனர். வருணன் சொல்ல ஆரம்பித்தான். அண்ணா, சற்று முன்னர் கேட்டீர்களே, பரதிவர்மனுக்கு 5 மனைவிகளா என்று? ஆமண்ணா, அவருக்கு 5 மனைவிகள்தான். அந்த 5 ஒரு பெண்ணின் மீது மட்டும் அதிக மோகம் கொண்டு அதன் விளைவாக முதல் மனைவியின் நலத்தின் மீது அக்கறை செலுத்தாமல் அவரை மடியவிட்டார் எம் அரசர். அடுத்த 2 மனைவியரை தானே கொன்று போட்டார் என்று பிரதாபனின் குணத்தை எறிந்து வருணன் நெருப்பை பற்ற வைத்தான். பிரதாபன் சிறு வயதிலிருந்தே பெண்களுக்கு அநீதி இழைப்பவர்களை பொறுத்து கொள்ள மாட்டார் என்று வருணன் கண்டு வந்திருக்கிறான். சிங்காதனபுரத்தில் காலடி எடுத்து வைத்த பின்பே பிரதாபனின் சிறு வயது குணம் துளியும் மாறவில்லை. பெண்களுக்கு தீங்கிழைத்தால் அந்த குற்றத்தை செய்தவர்களை கொடூரமாக தண்டிப்பான் என்று கேட்டறிந்திருந்ததனாலேயே இப்படி தங்கள் அரசனை பற்றிய முதல் தகவலையே சற்று பயங்கரமாக மாற்றிக் கூறுகிறான் வருணன் என்று உணர்ந்து கொண்டனர் அவனது வீரர்கள். வருணனுக்கு பின்னால் நின்றிருந்த அவ்விருவரும் ஆதித்யனின் தவறை பற்றி கேட்டவுடன் பிரதாபனின் முகத்தில் சட்டென தோன்றிய கோபத்தைக் கண்டு குதூகலமடைந்தார்கள். அரசனுக்கு எதிராக வருணன் பிரதாபனை எப்படியும் திசை திருப்பி விடுவான் என்று நம்பிக்கை கொண்டார்கள். வருணன் பற்ற வைத்த நெருப்பு பொறி பெருந்தீயாக மாறி பிரதாபன் மனதை சுட்டது. தனது ஆருயிர் நண்பன் பெண்களுக்கு அநீதி இழைப்பவனா, பெண்களிடம் வன்முறையை பிரயோகிப்பவனா என்று அதிர்ந்து போய் அசைவின்றி நின்றிருந்தான் பிரதாபன். வருணன் மேலே தொடர்ந்தான். அண்ணா, அவர் தன் மனைவியை மட்டும் கொல்லவில்லை, என் மனைவியை கொன்றவரும் அவர்தான். என் மனைவி தவறிழைத்தால்தான், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. நான் அவரிடம் என் மனைவியை மன்னிக்கச் சொல்லி கேட்கவில்லை, மரண தண்டனை மட்டும் வழங்கிவிட வேண்டாம் என்றுதான் மன்றாடினேன். ஆனால் அந்த மனிதர் அதை காது கொடுத்தே வாங்கவில்லை.
என் கண்ணெதிரிலேயே என் மனைவியின் கழுத்தை அறுத்தார் அந்த மகா உத்தமர். அவர் மீதிருந்த பயத்தால் அவரை எதிர்க்க துணிவின்றி கோட்டை மொத்தமுமே அவரது செயலுக்கு பாராட்டு மழை பொழிந்தது என்று ஆதித்ய துவேஷத்தை பிரதாபனின் மனதிற்குள் விதைக்க துவங்கினான் வருணன். பிரதாபனுக்கு தலை கிறுகிறுத்தது. நெடுங்காலத்திற்கு பின்பு தன் நண்பனை பற்றி கிடைத்த தகவல் அவனுக்கு இன்ப மயக்கத்தை அளித்ததென்றால், அந்த நண்பனை பற்றி வருணன் மேற்கொண்டு சொன்ன தகவல்கள் அந்த மாவீரனை நிலைகுலையச் செய்தன. பிரதாபன் கவலை தோய்ந்த குரலில், வருணா, எனக்கு மிகவும் களைப்பாயிருக்கிறது. என்னால் இங்கு நெடுநேரம் நிற்க முடியவில்லை. என்னுடன் எனது அறைக்கு வா. அங்கு வந்து உன் அரசனின் ஒட்டுமொத்த கயமைத்தனத்தையும் விளக்கி கூறு. முழுவதுமாக நீ சொன்ன பின்பு நீ கொடுத்த தகவல்கள் உண்மையா என்று சோதிப்பேன். அவை உண்மையென்றால் பெண்களுக்கு துயரளித்தவனுக்கு என் கைகளால் நானே மரணத்தை பரிசளிப்பேன். ஒருவேளை உனது தகவல்கள் தவறென்றால் என் நண்பன் மீது அவதூறு சுமத்திய உனக்கு மரணதேவனை அறிமுகம் செய்விப்பேன் என்று கடுமையான குரலில் கூறினான். வருணன் அதற்கு சம்மதித்து பின்னால் திரும்பி தன் வீரர்களையும் தன்னுடன் வருமாறு கேட்டுக்கொண்டான். அவர்களோ பிரதாபனின் மிரட்டலுக்கு பயந்து நடுங்கி, நம் வாய் சும்மா இருக்காது. ஆதித்யனின் மீதுள்ள கோபத்தால் அவனை பற்றி வாய்க்கு வந்த பழியையெல்லாம் போடுவோம். நாம் கூறியது பொய்யென இந்த பிரதாபன் கண்டுபிடித்து விட்டால் பிறகு நமக்கு சனியன் பிடித்துவிடும். வாயை திறந்தால் மட்டும்தான் கேடு வருமா என்ன? நம்மையும் ஆதித்யன் மீது நமக்கு உள்ள பகையை குறித்தும் இவன் விசாரித்தாலே நாம் இந்த கடோத்கஜனின் கையில் மடியப் போவது உறுதி. ஆதித்யனா சந்திரபுரி மன்னரை கொல்ல பார்த்தான். நம் மன்னன் சுதாகரன் அல்லவா முதலில் சதி செய்து ஆதித்யனை கொல்ல பார்த்தார். அந்த உண்மைகளை பிரதாபன் தானாக கண்டறிவதற்கு முன்னால் அவன் மீதுள்ள பயத்தால் நாமே உண்மையை உளறினாலும் உளறிவிடுவோம். எதற்கு இந்த வீண் வம்பு? பொய்மேல் பொய்யாக சொல்வது, இல்லாத கதையெல்லாம் இட்டுக்கட்டி சொல்வது இந்த வருணன்தான். மாட்டினால் அவன்தான் மாட்டுவான். அப்படி ஒரு நிலைமை வரும்போது இந்த படுபாவிதான் எங்களை மிரட்டி இங்கே அழைத்து வந்தான். நாங்கள் இருவரும் ஆதித்யவர்மனின் தீவிர விசுவாசிகள் என்று பொய் சொல்லி வருணன் மீதே குற்றம் சுமத்தி நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று மனதிற்குள் திட்டம் போட்டவர்கள் தங்களையும் உடன்வரச் சொல்லி அழைத்த வருணனிடம் அவனை மட்டும் போகச் சொல்லிவிட்டு இருவரும் விடுதிக்கு திரும்பினர். வருணனை தனியே அழைத்துக் கொண்டு தன்னுடைய மாளிகைக்கு சென்ற பிரதாபன் அங்கே அரைக்கதவை பூட்டிக் கொண்டு நீண்ட நேரமாக ஆதித்யனின் வாழ்க்கை வரலாற்றை கேட்டறிந்தான். கேரளத்தின் பயிற்சி பள்ளியை விட்டு நீங்கிச் சென்றது முதல் அரசன் வாழ்வில் நிகழ்ந்திருந்த மொத்த சம்பவங்களையும் பிரதாபனுக்கு விவரித்து முடித்தான் வருணன். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட பிறகு 2 நிமிடங்கள் தான் யோசித்தான் பிரதாபன். பிறகு இருக்கையிலிருந்து எழுந்து தனது கைகளை தேய்த்து கொண்டு, சரி வருணா, பார்த்து கொள்ளலாம். அநீதியை ஒருபோதும் என்னால் அங்கீகரிக்க முடியாது. அநீதியால் பாதிக்கப்படுவது என் நண்பனாக இருந்தாலும் சரி, அந்த அநீதியை நிகழ்த்துபவன் என் நண்பனாக இருந்தாலும் சரி, நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். ஆதித்யனை நான் எதிர்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. தீயவனை தீக்கிரையாக்குவோம் என்று சபதம் எடுத்துக்கொண்டு வருணனுடன் கூட்டணி சேர்ந்தான் பிரதாபன். பின்பு வருணனை மாளிகையில் இருந்த அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தான். இறுதியாக மன்னரிடம் அவனை அழைத்துச் சென்று வருணன் பற்றி அவருக்கு எடுத்துரைக்க, வசுமித்ரா ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கிறான் என்று கேட்டவுடனேயே அரசர் நரசிங்கவர்மர் முகம் மலர்ந்து வருணனை வரவேற்று தன் நண்பனான சோமவர்மரின் புதல்வன் குறித்து விசாரித்தார். நண்பர் சோமவர்மரின் மரணம் இயற்கையானதுதான் என்று இத்தனை நாளும் எண்ணி வந்தவருக்கு அவரது மரணம் எதிரிகளின் சதி என்று தெரிந்த பிறகு கோபமும் வேதனையும் பெருக்கெடுத்தது. தன் நாட்டில் தங்கி பயிற்சி பெற்று சென்ற மணிமாறன் குறித்து வருணனிடம் கேட்டறிந்தார் மன்னர். மணிமாறனின் பெண்ணைத்தான் தான் காதலிப்பதாகவும் விரைவிலேயே அவளை மணக்கவிருப்பதாகவும் வருணன் தெரிவிக்க மன்னர் உளம் மகிழ்ந்து எதிர்கால தம்பதிகளை அப்போதே வாழ்த்தினார். வருணன் தன்னிடம் தெரிவித்த செய்திகளை ரத்தினச் சுருக்கமாக மன்னருக்கு தெரியப்படுத்திய பிரதாபன் தான் விரைவிலேயே ஆதித்யனை சந்திக்க புறப்பட்டுச் செல்வதற்கு அவரிடம் அனுமதி கேட்டான். தவறு செய்தவனை தண்டிப்பது ஒரு மாவீரனின் முழுமுதற் கடமை என்று அறிவுறுத்திய மன்னர் பயணத்திற்கு ஆயத்தமாகும்படி பிரதாபனுக்கு உத்தரவிட்டார்.